எப்பவும் அதிகமாக விநாயகர் ஆசியோட தொடங்குற நாள் சனிக்கிழமை. இன்றைக்கும் எப்பவும் போல் மார்னிங் வேகமாகவே எந்திரிச்சிட்டேன். லீவாக இருந்தால் கூட சனிக்கிழமை காலையில் வேகமாக எந்திரிச்சு விநாயகருக்கு 6 to 7 காலையில் விளக்கு போடுறதுக்காகவே எந்திரிச்சிருவேன். அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஹேர் பேக் போட்டுட்டு வாக்கிங் மட்டும் போகலாம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வாக்கிங் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹேர் பேக் என்னால் முடியலைனா கூட ஏதாவது சிம்பிளாவது போட்டுருவேன். இன்றைக்கி அந்த மாதிரி வெங்காயத்தை மட்டும் உரித்து அதை நல்லா இடித்து அதில் இருந்து வர சாறை எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காய எசன்ஸை முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நான் விட்டமின் இ கேப்சூலும் அதோட ஒரு முட்டையும் சேர்ந்து கலந்து அடிச்சுக்க போகிறேன். இந்த மூணையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதை ஹேரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அது ஹேர் பேக் ஊறுற நேரத்தில் நான் வாக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு சில நாள் எதுவுமே ரெடி பண்ண முடியலைனா கூட வெங்காயத்தை உரித்து அதை அப்படியே ஹேரில் நல்லா தேய்ச்சி அந்த ஸ்கேல்ப்லலாம் அந்தந்த இடத்துல தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ண கூட செய்வேன். ஸ்கின் கேர்னு பார்த்தா நைட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுவேன். ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே வாஷ் பண்ணிடுவேன். அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 டேஸ் ஒன்ஸ்னு எதுவுமே முடியல, வீக்லி ஒன்ஸாவது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடுவேன். இப்போ நான் அப்ளை பண்ண போகிற ஃபேஸ் பேக் எப்போவுமே நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க போவேன். இதை அப்ளை பண்ணிட்டா நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்போயுமே ஃபேஸுக்கு சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன். பாத் பவுட்ரு, பாசிப்பயிறு, கடலை மாவு, ஆவாரம்பூ, முல்தானி மெட்டின்னு சொல்லி அரைச்சி கலந்து வச்சுருக்கிறேன். அதுதான் எப்போயுமே ஃபேஸுக்கு போடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை ஹேரை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் இருந்தாலும் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறதை நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். குளிச்சுட்டு வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வழக்கம் போல் சேவிங்ஸ்க்கு ஏதாவது சில்லறை இருந்தால் அதை உண்டியல்லையும், ரூபா நோட்டை ஏதாவது சேவிங்ஸ் இருந்தால் அதை பர்ஸ்லையும் எடுத்து வைப்பேன். இது கோயில் போயிட்டு அந்த பர்ஸில் நான் போட்டுருவேன். இதுதான் நான் எப்பவும் வழிபடுற குட்டி விநாயகர். தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி வில்வ மரம் அங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதிலேருந்து வில்வ இலையை பறித்து சாமி பாதத்துக்கு அடியில் வச்சு அதுக்கப்புறமா பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வில்வ இலை பறிச்சிருக்கிறேன். இது விநாயகர் அல்லனா மெயினாக சிவனோட பாதத்தில் இந்த வில்வ இலையை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. எப்பவும் அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவேன். பஞ்சத்திரியோட தாமரை நூல் திரியையும் சேர்த்து விளக்கு ஏற்றுவேன். இன்றைக்கி கார்த்திகை தீபம் வாங்க முடியாததுனால எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றிருக்கிறேன். விளக்கேற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் வேலையாக ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டீ போட்டு சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்காக வெள்ளைப்பூடு நான் தீயில் வாட்டுறேன். 2 பூண்டு மட்டும்தான். இதை லைட்டாக தீயில் இந்த மாதிரி சிம்மில் போட்டு வாட்டி எடுத்துகிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் தக்காளி நான் 3 பழம் தான் எடுத்துருக்கிறேன். தக்காளி கட் பண்ணி போட்டு நம்ம வாட்டி வச்ச வெள்ளைப்பூண்டு போட்டு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வத்தல், என்னோடய வத்தல் காரமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு வத்தல் மட்டும் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி கூட்டை இதில் சேர்த்து நல்லா தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலவே நல்லா நம்ம கொதிக்கணும். ஏன்னா நம்ம பச்சையை அரைச்சிருக்கோம் அதுக்காக. ஸோ நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு சட்னி கெட்டியாயிடுச்சு. இப்போ நான் பணியாரம் தான் நான் ஊற்ற போகிறேன். எப்பவும் போல் நார்மலாக இட்லி மாவில் தான். இட்லி மாவில் கொஞ்சமாக வெட்டி வச்ச குடமிளகா, பொடிசா நறுக்கின பெரிய வெங்காயம், அதோட துருவின கேரட்டு, பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலையும் மல்லியரையும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ இதை நல்லா சேர்த்து ஃபுல்லாக கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பணியாரம் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி பணியாரம் ஊற்றி அதோட தேங்காய் சட்னி வச்சு மட்டும் சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சிம்பிளான தக்காளி சட்னியும் வச்சுருக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம பணியாரம் ஊற்றி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்து செய்கிறப்ப கொஞ்சம் ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்கும்.
ஸோ டிஃபன் ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்படியே சுட சுட அதை வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு. எப்போவுமே வந்து டிஃபனோட நான் எடுத்துக்கிற ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பாசிப்பயிறு அதையும் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா துணியையும் வந்து மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டேன். என்னதான் லீவ் விட்டாலும் வேலை மட்டும் வரிசை கட்டி தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதை இப்போ செய்ய, அதை அடுத்து செய்யன்னு சொல்லி நம்மளால் வந்து ட்ராப் பண்ணவும் முடியலை. ஏன்னா திருப்பி அதை நம்ம தான் செஞ்சாகணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் வந்து விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு வந்ததுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகி சில வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். சம்டைம்ஸ் சண்டே கூட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு சோம்பேறித்தனப்படுவேன். ஆனால் சாட்டர்டே வந்து இந்த மாதிரி விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அறியாமலே ரெஃப்ரெஷ் ஆகி வரிசை கட்டி இருக்கிற வேலையை வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த பச்சை பட்டாணி வாங்கி ஒரு 2 டேஸ் ஆச்சு. 2 டேஸாகவே வந்து நான் இதை வந்து ஒன்றுமே பண்ணல. அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி தான் எடுத்து வந்து அதை வந்து உரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதுக்கப்புறமா எப்பவும் போல் காலையிலேருந்து நல்லாவே வெயில், கொஞ்சம் லேட்டாகவே தான் வந்து செடியை வந்து எடுத்து வச்சேன். ஒரு 1 ஹவர் மட்டும் செடியை வந்து வெயிலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து பார்ஷியல் சன்லைட்டாக நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ நல்ல சன்லைட்டில் இருக்க செடியெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அளவாக ஒரு குட்டி மணி பிளான்ட் வந்து ஒரு 2 இருக்குது. அதுக்கு நிறைய சன்லைட் வந்து தேவைப்படாது. பார்ஷியலாக இருந்தால் போதும். அதுக்காக அது 2 மட்டும் தனியாக இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். பேம்பு பிளான்ட்டோடு சேர்த்து 2 டேஸாகவே வந்து ரேஷன் கடையில் வாங்கின அந்த பச்சரிசியை வந்து வெயிலில் காய வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையிலேயும் வந்து ஒரு 1 ஹவர் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து வத்தல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால ரேஷனில் வாங்கின அரிசி வேறு, அதனால் வண்டு பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா வண்டு பிடிக்காது. இதுக்கப்புறமா ரேஷனில் வாங்கின ஜீனி, துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே ஜீனி, துவரம்பருப்பு, கோதுமை, பச்சரிசி எல்லாமே ரேஷன் கடையில் தான் வாங்குவோம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மணி சேவிங்காகவும் இருக்குது. அதனாலவே எப்போவுமே வந்து ரேஷன் கடையில் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து வாங்கி வச்சுருவோம். லீவாக இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் சில வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டா நம்ம தான் ஃப்ரீயாக இருக்க போகிறோம். ஸோ சோம்பேறிப்பட்டு உட்காந்துட்டோம்னா அந்த வேலை கொஞ்சம் டபுள் மடங்கு ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலவே இப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடுறேன். இதோட சாட்டர்டே மார்னிங் விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன நினைக்கவே மாட்டேங்குது.